வணக்கம். செல்வ கணபதியின் பகவான் அருளால் மகர ராசி நேயர்களுக்கு நன்மைகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நோயில்லாத வாழ்க்கையும் வேலைவாய்ப்பும் திருமண பாக்கியமும் கிடைக்கட்டும். மகர ராசி நேயர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பனிஷ்மெண்ட் இயர்ஸ் மாதிரி, தண்டனை காலம் மாதிரி 10 வருடங்களாக நாங்கள் பலவிதமான சிக்கல்கள் அனுபவித்து வருகிறோம். கெட்டது மட்டும்தான் நடந்து வருகிறது. இதுவரைக்கும் எத்தனை எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்விகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேலைக்காக போராடுகிறேன். போகும் இடத்திலெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஆனால் வேலை கிடைக்கல. இதுக்கு முன்பு ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்த அந்த வேலையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அதற்கேற்றாறு போல் சின்ன சின்ன லோன்லாம் வாங்கி மாதம் சரியாக வாழ்க்கை போயிருந்தது. ஆனால் இப்போது அந்த வேலை பறி போனவொன்னே நான் கட்ட வேண்டிய டியூஸ்லாம் நின்று இன்னைக்கு பெரும் கடன்காரனாக என்னை மாற்றிவிட்டது. இது போன்ற கேள்விகள், திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனைகள், என்னுடைய கணவர் இன்னொருவருடன் தொடர்பில் இருந்து கொண்டு ஏதாவது வீட்டுக்கு வர்றதே இல்லை அப்படின்ட்டு, அதே போல பெண்களும் நினைக்கவும் ஆண்களும் என்னுடைய மனைவி சண்டை போட்டு கோச்சின்னு போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இன்னொருவரிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திரும்பி வருவாங்களா? இது போன்ற பல கேள்விகள். இப்போ இருக்க இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி, தட்சிணாயன காலம், கேட்டை நட்சத்திரம், தசமி திதி, இன்று அமிர்த யோகம். இப்போ இருக்க அதாவது கிரக சூழல்கள், தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானை சுக்கிர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியில் இருந்து கொண்டு சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனஸ்தானத்தை, மகர ராசிக்கு தனஸ்தானத்தை சுக்கிர பகவானும் புதனின் பார்வை, வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3இல் ராகு 3இல் இருப்பது யோகம். அடுத்து பாக்கியஸ்தானத்தில் கேது. என்னுடைய மனைவி கன்னி ராசி, மனைவி மூலம் சிக்கல், அவருடைய ராசியில் கேது இருப்பதால் ஏற்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் அது இருக்கு. ஆனால் கன்னியில் கேது. கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் நிறைய ஒத்துமைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதிலும் ஒரு சிலருக்கு தசைகள் சரியில்லை என்றால் பிரச்சனைகள் தான். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்தில் சூரியன் நேரடியாக 7ஆம் இடத்தில் சூரியன், 8இல் சுக்கிரன் புதன், 9இல் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், விருச்சிக ராசியில் சந்திரன். இது தற்போதைய கிரக நிலைகள். இப்போ சுக்கிரனும் புதனின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் மீது பதிவதால், சுக்கிரனின் பார்வை சனி பகவான் மீது பதிவதால் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை உள்ளது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். புதிதாக தொழில் துவங்க இந்த நேரம் நல்ல நேரம். குரு பார்வை இருக்கும் நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிரக இந்த பதிவு. நல்லா இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது பல பேர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க கூட
நம்ம ராசியாச்சே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வந்து ஏன்னா நமக்கு இல்லாதெல்லாம் சொல்லியிருக்காங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 திசைகளில் பிறந்தவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு தசை மகர ராசினர்களுக்கு, ராகு தசை பெண்களாக இருந்தால் நீங்கள் புகுந்த வீட்டில், திருமணமான வீட்டில் அந்த குடும்பத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் குடும்பம், உங்கள் கணவர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், செல்வங்கள் சேரும். ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தா, எனக்கு வந்து ராகுதசை முடிஞ்சிடுச்சு, குருதசையும் முடிஞ்சிடுச்சு, குருதசையில் ராகுதசையில் இந்த 2 தசைகளும் நிறைய செல்வங்கள் கொடுத்துடுச்சு, நல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்போ சனி தசை ஏறக்குறைய இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு. அடுத்து புதன் தசை எனக்கு என்ன செய்யும்? நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தசை யோகத்தை கொடுத்துருச்சுன்னா அடுத்த தசை உடல் ஆரோக்கியத்தையோ அல்லது ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் என்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய திசை சனி மகா தசைக்கு பிறகு புதன் திசை, புதன் எங்கிருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். புதன் நவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா 6 குடையவன், அவரே வந்து பாக்கியஸ்தானாதிபதி. நவகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது. அந்த புதனின் சக்தி இருந்தால் அறிவும் ஆற்றலும் பணமும் செல்வமும் சேரும். இந்த செல்வம் இருந்தாலே ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை முடிஞ்ச வரைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தெல்லாம் பார்த்துக்கலாம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது, சனிதசை நடந்து கொண்டிருந்தால், சனிதசை இப்போ 7 சனி உங்களுக்கு வந்து முடியும் தருவாயில் உள்ளது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 2026 தான் சனி தசை. 2ஆம் வீட்டில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, இது எப்படி தீரும் அப்படின்னா, நீங்க சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நேர்மையானவர் தவறான பாதையில் போகும்போதுதான் பல சிக்கல்கள் வரும், அதனால கவனமாக இருங்கள். இன்னொருவர், நான் ஒரு திருமணத்திற்கு போயிட்டு வந்தேன், திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 40 வயசு ஆகுது. நான் நினச்சி கூட பார்க்கவில்லை உடம்பு சரியாகவும் போகும்ன்ட்டு. ரொம்ப வேதனையில் இருக்கேன். எனக்கு வந்து கை கால்கள் நடக்க முடியவில்லை. இதுக்கு என்ன செஞ்சால், நான் எந்த கோயிலுக்கு இப்போ போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. நான் எந்த கோயிலுக்கு போகணும்? நீங்கள் வந்து குரு பகவானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். முதல் பிள்ளையாரை வழிபடணும். எந்த ராசினியர்களாக இருந்தால் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து உங்கள் ஜாதகத்தை அவரோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்து, 9 கிரகங்கள் மூலம் எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சிக்கலும் நோயும் வராமல் இருக்க வேண்டும், இந்த நோய் குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்தது சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி, ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்க எல்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது. எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? நான் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்தால், மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால், செவ்வாய் வேற எங்கேயும் உச்சம் பெற மாட்டார், அவர் சொந்த வீட்டோடு உச்சம் பெற மாட்டார். மகர ராசியில் மட்டும்தான் உச்சம். மேச ராசியில் ஆட்சி, விருச்சிக ராசியிலும் ஆட்சி பலம் பெறுவார். அல்லது குரு பார்த்தால், செவ்வாயை குரு பார்த்தாலோ, சூரிய பகவானை குரு பார்த்தாலோ, சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு அரசாங்க வேலை நல்ல வேலையெல்லாம் விட்டு தள்ளிடுறாங்க. அது பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கிடைக்கக்கூடிய வேலையை முதல் பயன்படுத்துங்க. அந்த வேலையில் இருந்து கொண்டே வேற வேலை இதோட பெட்டரான வேலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அது தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த வேலையை விடுறது நல்லது. அடுத்து
திருமணம் ஆகவில்லை, 35 36 வயசு ஆகிப்போச்சு. நான் வந்து ஒரு இலக்கை அடைந்து விட்ட பிறகுதான் நான் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் ரொம்ப லேட் ஆகுதுன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க. லக்னத்துல கேது, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல ராகு கேது தோஷம், 12ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இது போன்ற இடங்களில் செவ்வாயோ ராகு கேது இருந்தால் திருமணம் தாமதமாகும். செவ்வாய் தோஷம் இருந்தால் நவகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அரளிப்பூ வைத்து அந்த தானியத்தின், அந்த செவ்வாய் கிரகத்தின் தானியமான முழுத்தோரை பருப்பு ஒரு 100 கிராம் வாங்கி வச்சு ஒரு அர்ச்சனை செய்து, அல்லது அந்த முழுத்தோரை பருப்பு வந்து நீங்கள் சுண்டலா செஞ்சு கூட அதை கடவுளுக்கு படைக்கலாம். படைச்சிட்டு அதை வந்து பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் துணையில் தரலாம். அரளிப்பூ வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். முருகப்பெருமான் பாதத்தில் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபடுங்கள். அந்த செவ்வாய் தோஷம் 9 மாதம் செவ்வாய்க்கிழமை என்று அங்காரக பகவானுக்கும் முருகனுக்கும் முதலில் பிள்ளையாருக்கு நவதானிய தீபம் ஏற்றிவிட்டு, அதன் பிறகு அங்காரக பகவான் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். 9 ஏழைகளுக்கு, செவ்வாயின் எண் 9 ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். நிச்சயம் வேலைவாய்ப்பு, திருமண பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். அதே ராகு கேது தோஷமாக இருந்தால் ஒரு முறை திருக்காளஹஸ்தி சென்று ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலத்தில் சர்பசாந்தி பூஜை செய்து விட்டு வாருங்கள். கால சர்பதோஷ நிவர்த்தி பூஜை, திருமண தடை பூஜை இதெல்லாம் நடக்கும். இது அந்த டைம்ல தான் பண்ணணும், 4-6 டைம்ல தான் பண்ணணும். அப்போ பண்ணாதான் உங்களுக்கு அந்த தோஷம் விலகும். அதற்கு விட்டுட்டு நீங்க வந்து மற்ற ராகு காலம் இல்லாத நேரங்களில் நீங்கள் பூஜை செய்தால் அதற்கு பலன் இல்லை. அதனால இது பண்ணுவாங்க. அப்படி நீங்க திருக்காளஹஸ்தி போக முடியாதவங்க உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு கேது நவகிரக கோயில்களில் ராகு கேதுவிற்கு அர்ச்சனை செய்துவிட்டு துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சயம் அந்த திருமண தோஷம் விலகி நல்ல வரம் கிடைக்கும். ஆண் குழந்தை பிறக்க குரு பகவானையும் ஒரே நேரத்தில் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுங்கள். ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும். அழகான பெண் குழந்தை வேண்டும் என்றாலும் அதே குரு பகவான், புதன் பகவான், முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் பெண் குழந்தை பிறக்கும். இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 5ல் புத்திரஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்து ஒரு யோகங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. பார்வை 9ஆம் இடத்தில் செவ்வாய் பார்வை, ராசியில் செவ்வாய் பார்வை, அதாவது உங்கள் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கெட்டதை நல்லதாக மாற்ற முடியும். நிச்சயம் முயற்சி செய்யுங்கள். தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மகர ராசி ஒரு நேர்மையான மகர ராசி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மகர ராசி. அந்த தோஷம் விலகும். நிச்சயமாக கடவுளை வழிபடுங்கள், தோஷம் விலகும். முயற்சி செய்யுங்கள். இன்னொரு நேயர் ஒருத்தர் வந்து, நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கேன். என்னுடைய தங்கச்சிக்கு வந்து நான் வந்து என் தங்கச்சி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தங்கச்சி மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை. என் தங்கச்சி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் ஒரு சொத்து விஷயத்தில் நான் வந்து என்னுடைய தங்கச்சிக்கு நான் நன்றி மறந்துவிட்டு கொஞ்சம் எதிராக போக வேண்டிய உறவு என்ற எதிராக போகணும் மறைமுகமாக செஞ்சேன். அது அவங்க துரோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு நியாயமாக தெரியுது. அந்த தங்கையின் சாபம், தங்கை வந்து எல்லோரிடமும் என்னை பற்றி குறை சொல்லுங்கிறாங்க. என் வயிறு எரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது மாறுமா? அல்லது அந்த அண்ணனின் இந்த நான் கல்யாணம் பண்ணி வச்சதை மறந்துட்டு கனவுளோடு நினைக்கவே இப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன். அந்த தங்கையின் வயிற்றில் எனக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய், சகோதர சகோதரிகள் ஸ்தானம் செவ்வாய், அது மறைந்திருந்தால் நீங்க என்ன நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். இல்லை மறையில உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பலம் பெற்றிருக்கு,
மேசராசியில் இருக்கு, விருச்சிக ராசியில் இருக்கு, அல்லது குடும்பஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு, 11ஆம் இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு வந்து அவங்க சாபம் உங்களுக்கு பலிக்காது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், அதாவது உங்களுடைய அந்த பகையும் மாறும், நன்மை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலம் மாறும் என்ற நேரம் வந்துள்ளது. ஒரு அற்புதமான காலகட்டம் மகராசினர்களுக்கு. உங்கள் வீட்டில் இல்லத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழக்கூடிய ஒரு தருணம், பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல ஒரு அதாவது 60ஆம் கல்யாணம் கூட பண்ணக்கூடிய ஒரு தருணம். அந்த வயதில் இருந்தால் நல்ல மாற்றங்கள், வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வீடு கட்டலாம். இந்த நேரம் அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்தால் நல்லதே நடக்கும். மகராசிகளுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் முருகப்பெருமானும், குரு பகவானும், சிவபெருமானும், விநாயகப் பெருமானும், உலகத்தில் உள்ள எல்லா மத கடவுள்களும், அந்த மதத்தை சேர்ந்த எல்லாம், அதாவது கடவுளுக்கு மதம் இல்லை, இந்த மகராசிகளுக்கு நன்மையே உண்டாகட்டும். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விடுதலை பெறட்டும், சந்தோஷம் பெருகட்டும். வாழ்க வாழ்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வணக்கம்.